வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோடு வெளிவந்திருக்கக்கூடிய த ராட்ஸ் எ விச்சஸ் டேல் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். அதில் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்த விச்சஸ் சீசன் 4 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் ஒரு முக்கியமான கும்பலை காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சிரி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பலோட ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த கும்பலை ராட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்கல்ல, அவங்கள பற்றின ஒரு ஸ்டோரியை இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களோட தலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கொடூரமாக வந்து வெட்டி ஒரு டப்புக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறான். ஸோ சிரியுமே அவங்ககிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்கும்போது எதுக்கு பண்ணா அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவான். ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இந்த ராட் கேங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொள்ளையை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதனால் என்ன மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்காகவே எதுக்கு பழி வாங்க வந்திருக்கான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக இந்த படத்தில் கையாண்டிருந்தாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விச்சர் சீரியஸே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மேக்கிங் ப்ரொடக்ஷன் வழியில் எடுத்திருப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறதுனாலே தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். எனக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ராட் கேங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொள்ளடிக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் வந்து விச்சர் சீரியஸ்லேயே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதில் இந்த படத்தோட டூரேஷனில் 1.5 மணி நேரம் தான். அதில் ஒரு முக்கியமான ஒரு கொள்ளை அடிப்பாங்க. அதுக்கான பிளானிங்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள். ஸோ நீங்கள் விச்சர் சீரியஸோட சீசன் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்சபிள். டெக்னிக்கலி செம சவுண்டாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸாக குறைய சொல்ல முடியாது. எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.